ஒண்டி வீரன் நினைவு நாள். ஒண்டி வீரர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எல்லோரும் கூறினார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரே வரலாறு, கையை வெட்டிக்கின்னு செத்துட்டாரு, போய் போராடினாரு, ஜெயிச்சாரு, எல்லாரும் லைனா சொல்லிக்கினே வர்றாங்க. அவங்களும் நோட்டீஸ்லயும் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அதை வரவேற்கிறோம். இவ்வளவு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடி மறைந்த ஒண்டி வீரன் இந்த அரசுக்கு தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஓடி ஒளிந்த கட்டபொம்மன் இன்றைக்கு மாபெரும் ஒரு வரலாறாய் ஆகிவிட்டார். ஆனால் தன் உயிரை மாய்த்து கொண்டு எதிரியை, வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு தன் உயிரே மாய்த்த ஒண்டி வீரன் இன்னும் மக்களுக்கு தெரியவில்லை. தன் உயிரே மாய்த்து கொண்ட குயிலி இந்த மக்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனால் மாவீரன் ஒண்டி வீரன் அவர்கள் போராடும் போது இங்க எந்த SC/ST ஆணையமும், எந்த SC/ST உறுப்பினரும் கிடையாது, இயக்கங்களும் கிடையாது. ஆனால் அதனால் அவர் தெரியவில்லை. ஆனால் இந்த பூர்வீக குடி மக்கள் தான் யாரை எதிர்த்து போரிட்டாலும் இங்க இந்த நிறைய சாதி மீசிய முறுக்கின்னு வந்து நிற்பான், நான் தான் பெரிய சாதி, நான் தான் பெரிய சாதின்னு. ஆனா சாவுக்கு பயப்படுறவன் தான் இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல பெரிய சாதியா இருந்திருக்கிறான். சாவையே இந்த நாட்டுக்கு கொடுத்தவன் தான் இந்த நாட்டுல சின்ன சாதியா இருந்து இருக்கிறான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறை உடைத்தெறிய வேண்டுமானால் நாம் முதல்ல அனைவரும் ஒன்றாக வேண்டும். இந்த மக்கள், இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள், மனிதன் மனத்தை மனிதனே சுமக்கின்ற ஒரு இழிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தான் ஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசிய வரலாறு ஒன்று உண்டு. ஆனால் இந்த மக்கள் தான் உண்மையிலே உன்னை விட முதல்ல முதலமைச்சராக இருக்கணும். மந்திரி சபையில என்ன மந்திரி கொடுத்தேன்றதுதான் எனக்கு பேச்சு. 75 ஆண்டு வரலாற்றுல அருந்ததியர் மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று சொல்லிக் கொள்கின்ற கட்சிகள் எந்த மந்திரி பதவி கொடுத்த, எத்தனை ஜட்ஜி கொடுத்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின அந்த RS பாரதி, உங்க வீட்டுல எல்லாம் ஜட்ஜி ஆகுதுன்னா ஒப்பம் போட்டதா? நாங்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று கூறினான் நாய். ஆனா இன்றைக்கு நாம் ஒண்டி வீரனை பத்தி பேசுகிறோம். அப்படியே காலார நீங்க பீச் ஓரமா அப்படியே நடந்து போங்க. ஒண்டி வீரனின் கால் தூசுக்கு சம்பந்தப்படாத, வயதுக்கு ஒவ்வாத தலைவர்கள் சிலை, ஔவையார் சிலையை தவிர மீது எல்லா சிலையும் பீச்சில் அணிவகுத்து நிக்குது. ஆனா ஒண்டியாரின் சிலை எங்க? எங்க? ரெட்டமலை சீனிவாசன் சிலை எங்க? அயோத்திதாசர் பண்டிதர் சிலை எங்க? குயிலி சிலை எங்க? எல்லாம் தேடினா அவங்க ஊர்ல ஒரு ஓரமா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மண்டபம். ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பீச்சில் வந்து பார்க்க வரவங்களும் அப்படியே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு சிலை இருக்கும். யார என்ன பார்த்தா ஒண்ணுமே அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் ஒண்டி வீரனோடு, குயிலியோடு, ரெட்டமலை சீனிவாசனோடு, அயோத்திதாச பண்டிதரோடு இணைக்கின்ற அளவுக்கு வரலாறு தெரியாத நபர்கள் தான் இன்றைக்கு சென்னையை சிலையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் ஒன்றாக வேண்டும், பறையரின மக்கள் ஒன்றாக வேண்டும், பல்லரின மக்கள் ஒன்றாக வேண்டும். நம்மளை எங்க பிரிக்கிறது? அருந்ததியர்களுக்கு 10% கூட இடஒதுக்கீடு கொடு, அதை ஒரு தனியாக எடுத்து கொடுத்திருந்தால் பயன் இருந்திருக்கும். அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு என்று 3% கொடுத்து இன்னைக்கு பறையின அருந்ததியர் சண்டை போட்டு நிக்கலாம். பல்லம் ஒரு பக்கம் சண்டை. நீ உள் இடஒதுக்கீடு என்று வந்ததுதான் நீ எத்தனை பேர் இருக்கிறன்னு கேட்கலாம். தனி இடஒதுக்கீடு என்று அருந்ததியர்களுக்கு 5% இல்லை 10% கொடுத்தாலும் செல்லும். ஏன்னா இந்த நாட்டினுடைய அடிமட்ட வேலையை செய்யறவன் யாரு? அருந்ததியரின மக்கள். பல சக்கிலியரின மக்கள், சென்னையில சக்கிலியர் அருந்ததியர் எல்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு மனித மனத்தை மனிதன் சுமக்கிறது யாரு? இவன் மட்டும்தான். கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தா எங்க ஏரியாவுல எல்லாம் டீ கடையில நின்று சாப்பிட்டு இருக்க, மாப்பா டீ சாப்பிடுப்பா, இல்ல இங்க ஒரு அடப்பண்ணாத வந்துடுறேன். நான் எதிர்க்கதான் நின்று இருக்கிறான். நான் தான் அந்த மேனுவல் எதிர்க்கே இருக்கிறேன். திறந்து வச்சு கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் கேஸ் போட்டுலான்னு திறந்தான். 10 நிமிஷம் ஆச்சு. 2 பேர் இறங்கினான், ஒருத்தன் இறங்கினான், ஆளே காணும். இவன் பேசுறான், மேல இருந்து குரல் கொடுக்குறான், ஆளே காணும். அவனை காப்பாத்த இவன் இறங்கினான், இவனும் ஆளே காணும். அதுக்குள்ளே நாங்க ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து ஆக்சிஜன் மாட்டி உள்ள இறங்கினா 2 பேர் பெணமா தான் தூக்கி வெளியே, ஒண்ணுமே பண்ணல. இறங்குனாங்க, 2 பேர் பெணமான அந்த குடும்பம் தான் அழுந்து நிக்குது. இந்த வேலையை செய்வதற்கு மீசையை முறுக்கிற ஜாதியில எவனாவது ஒரு துணிச்சல் உண்டா? இல்ல இவங்களுடைய அரசியல் உரிமையை பேச கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற எந்த திராவிட கட்சிகளுக்காவது, வேற எந்த தமிழ் தேசிய கட்சிகளாக யாருக்காவது இந்த அருகதை உண்டு? அந்த நாட்டுல பேசி இருக்கிறத பார்த்து இருக்கிறோமா? இல்ல. இன்றைக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வெளியில கொண்டு வராங்க. அங்கங்க தலித் இயக்கங்கள் கொண்டு வந்தாலும்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் பறந்து விரிந்து அளக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால இது தேசிய அளவுல இதை ஒழிக்கிற அளவுக்கு அந்த கட்சி இன்னைக்கு செய்யுது. ஆனா நமக்குள்ள இன்னைக்கு இங்க நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமா இருந்தது. இங்க எல்லாம் நான் இருந்தது எல்லாம் நம்ம ஒரு பட்டியலினத்துல எல்லாம் தானே, எல்லாருக்குமே தானே 2 கை 2 கால் எல்லாம் இப்படி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சாரா மாதிரி அரசியல் போயிதுன்னு எனக்கு கிச்சா மேல பயங்கரமா கோபமாவும் இருந்துக்கினே இருக்கும். என்ன கிச்சா இப்படி பண்ணினுக்கிறார், இன்னைக்குதான் எல்லாத்துக்கும் ஒரு இதுவை திறந்தாரு கிச்சா. எப்பா நான் அப்படி கிடையாது, நானும் நீ எதுவும் நினைச்சுக்காதனான்னு கரெக்டா. ஆனா நிறைய போராட்டங்களை இன்னைக்கு அந்த சைடு இருக்கிற இயக்கங்களை தலித் விடுதலை இயக்கம் முதன்மையா இருக்குதுன்றத நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து. இதெல்லாம் நாம ஏன் சொல்றோம்னு சொன்னா, வெறுமனவே நம்ம இடஒதுக்கீடு மட்டும் நம்ம விடுதலை கிடையாது. இடஒதுக்கீடு என்பது ஒரு ஊன்றுகோல் தான். இடஒதுக்கீடு ஒரு ஊன்றுகோல் தான். நாம மைண்ட்ல அரசியல் அதிகாரம் பெற்றால் தான் எல்லா நிலையும் நாம மாற்ற முடியும். அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு நாம் எல்லாரும் ஒன்னா சேரணும், ஒரு ஒன்று திரண்டப்பட்ட ஒரு ஓட் பேங்கா மாறணும். இந்த மக்களை ஏன் பட்டியலின மக்களை இன்னும் ஒரு சிறிய இன குழுக்களாவே பாக்குறாங்க அரசியல் கட்சிகள்னா, நான் ஒன்று திரண்ட ஒரு மக்களா இல்ல. புலிதேவன் இந்த விஷயத்த கூட இங்க செய்றீங்க, தம்பி கூட சொன்னாரு. நீ எவ்வளவு பேர் வெளியில தெரியுதுன்னா, வெளியில பெருசா செய்யணும், இதை ரோட்ல செய்யணும், வீதியில செய்யணும், முட்டணும். அந்த அரசு இன்னும் ரோட்ல போறவங்க இங்க நம்ம மட்டுமே கூட்டிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களே இதுல எல்லாருமே அவரை பத்தி வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நோட்டீஸை போட்டு குத்துட்டு எல்லாத்தையும் பசிட்டாங்க, அது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அருமை அண்ணன் ஒரு புக் எடுத்துட்டு குத்துட்டாரு. இத எல்லாருக்கும் இது இந்த சமூகத்தில் சம்பந்தப்படாத நபர்களின் காதில் ஓங்கி அறைகின்ற அளவுக்கு ஒண்டி வீரன் அவருடைய வரலாறு வீதியில் கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துற இடத்துல இதை போட்டு பேசணும். யாரு கட்டபொம்மன், யாரு ஒண்டி வீரன் சொல்லணும். இந்த விஷயத்தை பேசாத வச்சுதான் நாம இன்னுமா இங்க மாதிரி அரசியல்ல ஒரு மாதிரியான ஒரு இடத்துல நாம இன்னும் தக்க வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மாறணும்னா இடஒதுக்கீடு சம்பந்தமா நமக்கு ஒரு பார்வை வரணும். நம்ம எத்தனை சதவீதம் இருக்கிறோம், நம்ம எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தா 18ல இருந்து அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. 18ல 3 பிரிச்சுட்டாங்க, 15. இந்த 3 பிரிச்சது இந்த 5க்குள்ளேயே சண்டை வருது. நீ எவ்வளவு பேரு, நான் எவ்வளவு பேரு, அவனுக்கு ஏன் இவ்வளவு கொடுத்த, எனக்கு எவ்வளவுன்னு கேட்ட, எனக்கு 3 கொடுத்தாங்க, 10வது 6 கொடு, எனக்கு இவனுக்கு குத்தினா எனக்கு, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் பட்டியலின மக்களையே உருவாக்கி விட்டதுதான் இதை கண்டனாமா. கொஞ்சம் இடஒதுக்கீட்டால அருந்ததியர் மக்கள் 2009ல இருந்து வருது இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு. அதுல இருந்து கொஞ்சம் முன்னுதலா வந்திருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இந்த மோதல் நமக்குள்ள, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையை சீர்குலைத்து விட்டது என்பதை நாம் அரசியல் ரீதியாக தூக்கி பார்க்கணும். எனக்கு 18 10 22 குடுறா, 25 கூட, அந்த கோரிக்கைக்கு நாம யாரும் இன்னும் எழல. நாங்க எங்களுடைய மக்கள் தொகை என்ன, எங்களுக்கு ஏன் இன்னும் இவ்வளவு வச்சு நிக்கிற, இதுக்காக பேசாத அரசியல் கட்சிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், நாங்க ஒன்னா திரண்டு காட்டுறோம். நம்முடைய ஒற்றுமையை இன்னும் இந்த இருக்கின்ற அரசியல் கட்சிகளை நம்ம இடஒதுக்கீடை உயர்த்ததுக்கான நாம் நோக்கி எழணும். நாம அப்போதுதான் நமக்கு நம்முடைய அரசியல் பார்வை சரியாக இருக்கு. இடஒதுக்கீடு சம்பந்தமா இது மாதிரி நமக்கு பார்வை வேணும். மக்கள் அரசியல் சம்பந்தமாவும் நமக்கு ஒரு பார்வை வேணும். நாம் ஒன்றுபட்ட இயக்கங்களாய் நமக்குள் பட்டியலின மக்களில் பாகுபாடு இல்லாத பட்டியலின மக்களா, SC/ST மக்களா, ஷெட்யூல் காஸ்ட் மக்களா நாம ஒருங்கிணுன்ற ஒரு அச்சம் வரணும். நான் கூட மதியழகன் என்ற பேரை மதி பறையினார் ஏன் மாத்தணும்னா, பறையர் என்ற சொல் இழிவான சொல் அல்ல என்பது சொல்றதுக்காக தான். பறையர் அரசியலை பிரிச்சு நான் தனியா நீ தனியா போறதுக்கு இல்ல. பாப்பானுக்கு மூப்பான் பறையன் கேட்பாது இல்லாத கீழ்ஜாதியானா என்ற ஒரு பழமொழி இருக்குது. பறையர் என்றால், பறையர் என்ற சொல் உயர்ந்த சொல், ஒரு பண்பாட்டு சொல் என்பது நீ சொல்லணும். யாரும் அதை இழிவு, பறையர்ல நிறைய பேர் சொல்ல மாட்டான். நான் இன்னைக்கு அரசு ஊழியரா இருக்கிறேன், மத்திய அரசு ஊழியரா, என்னுடைய பேரு கீர் எல்லாத்தையும் அட்டனன்ஸ் அது எல்லாத்துலயும் மதி பறையினார்னு மாத்திட்டு இன்னைக்கு அட்டனன்ஸ்ல கையெழுத்து போட்டு பர்மிஷன் கேட்டுதான் வந்துக்கிறேன். அட்டனன்ஸ்ல மதி பறையினார் தான் இருக்கும். பறையர் அரசுல பேசுறவங்க பறையர் என்ற சொல் உயர்ந்த சொல் என்று எத்தனை பேர் இந்த மாதிரி அவருடைய பேரை மாத்தி அட்டனன்ஸ்ல கேசட்ல மாத்தி வந்திருக்கிறாங்க? வரமாட்டாங்க. வெறும் மேலோக்க அரசியல் பேசுவாங்க, மேலோக்க போயிடுவாங்க. இந்த நிலை மாறணும். பறையர் என்ற சொல்லோ, அருந்ததியர் என்ற சொல்லோ ஒரு பண்பாட்டு மிக்க சொல், ஒரு உயர்வான சொல். அருந்ததியர் என்பது சொல்லதனால் யாரும் அசிங்கப்படக்கூடாது. அருந்ததியர் என்பது ஒரு வரலாற்று சொல் என்று உணர்த்துறதுக்கு உன் பேர் முன்னாடி நீ போட்டாதான், நீ அதன் பின்னாடி ஏங்கினாதான் அது இழிவில்லை. நீயே சொன்னாதான், நீயே இழிவுன்னு சொன்னா உன்னை பாக்குறவ எப்படி இழிவுன்னு நினைப்பா, நல்லது நினைப்பா. இது இழிவு அல்ல, ஒரு உயர்ந்த சொல், ஒரு பண்பாட்டு சொல். யாரையும் பிரிப்பதற்காக நாங்க வழங்கப்பட்ட சொல் இல்ல, எங்களுடைய இனத்தின் சொல். இது எங்களுடைய மூதாதையர் இனத்தின் சொல்லு. நாங்க சொல்றோம், நீ யாரோ எங்களை அசிங்கமா பாக்குறது. மக்கள் ஏனும் சாதி ஒழிப்புன்ற விஷயத்துல எல்லாத்திலையும் ஒழிக்கணும், அது வேற விஷயம்.
ஆனா நமக்குள்ள இழிவான இருக்கிற இந்த சொல்லலாம் விட்டு மீண்டு நாம் அரசியல் ரீதியாக ஒரு இயக்கமாக, ஒரு மிக திரட்டப்பட்ட ஒரு இனமாக நாம் உட்சாதி பிரிவுகளை கலைந்து ஒன்றா இருக்கணும். எதை சொன்னாலும் நாங்க பட்டியல் இனத்துல 76, 77 சாதியில நாங்க எல்லாம் ஒண்ணுதான். இவனுக்கு எதனா ஒண்ணுன்னா எல்லாரும் தரணும் ரோட்டுக்கு. இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் பிரச்சனைனா இந்த 76, 77 சாதியில இருக்கிறவங்க எல்லாரும் திரண்டு ரோட்டுக்கு வருவோம். இது மட்டும் இல்ல, வேற யாருக்கான அநியாயம் நடந்தாலும் பொதுமக்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ஒன்னா வருவோம், திரளுவோம், போராடுவோம், களத்தில் நிற்போம் என்பதற்கு ஒரு அத்தியாவசியமாக முக்கியமாக இந்த கூட்டம் ஒண்டி வீர நினைவு நாளில் நாம் சபதம் எடுக்க வேண்டும். நாம் எல்லாத்தையும் கலைந்து ஒன்றாக உருவெடுப்போம். மாவீரன் ஒண்டி வீரனுக்கு சென்னையில் சிலை எழுப்புவதற்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி கூட நடத்தி இன்னைக்கு வந்திருக்கிற முதலமைச்சரை பார்த்து கொடுக்கலாம். எல்லா முதலமைச்சரும் 75 வருஷமா எங்களை ஏமாத்திட்டாங்கப்பா, வைக்கிறேன்ட்டு நீ வந்துக்கிற, நீயாவது சரியா பாக்கலாவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துக்கிற சினிமா நடிகர்கிட்ட போவோம். ஏன்னா இவ்வளவு நாள் வைக்கிறதுக்கு அரசியல் இருக்குது, பெருசா இவ்வளவு நாள் வைக்கிறதுக்கு அரசியல் இருக்குது. தம்பி வட்ட செயலாளர் கூட முன்ன தூக்கி நிறுத்துவான், ஆனா பகுதி செயலாளரா மாவட்ட செயலாளர் ஆக மாட்டான். யாராவது ரிசர்வ் தொகுதியில எல்லாரும் வேற எந்த தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர யாராவது குடுத்திருக்கிறாங்களா? இல்லையே. ஜெயலலிதா ஒரு இடத்துல கொடுத்தாங்க, பல்லாவரத்துல எம்பில ஒரு இடத்துல கொடுத்தாங்க, ஒரு 2000 நடந்தது, அவ்வளவுதான். திமுக என்னைக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? அண்ணா திமுக அந்த அம்மா கொடுத்தாங்க, அடுத்து அந்த எடப்பாடி கொடுப்பாரா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற இந்த இயக்கங்கள்ல தான் இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் நடக்கும். இதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும், நாம் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பதுதான் நமது அதிகாரம் தான், நமது இலக்காக இருக்க வேண்டும். இடஒதுக்கீடு ஊன்றுகோல் தான், அரசியல் அதிகாரம் தான் நமக்கு விடுதலையை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.